Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ கொங்கு நாட்டோட ஸ்பெஷல் பழ கச்சாயம் தான் எப்படி செய்யறாங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே சீக்கிரமா அதே சமயம் ரொம்ப ஈஸியான ஒரு இன்கிரிடியன்ட் சேர்த்து தான் இந்த ஹெல்தியான ஒரு கச்சாயம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு பார்த்தறலாம். கச்சாயம் செய்ய என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாங்க. நமக்கு இந்த கச்சாயம் செய்யறதுக்கு 3 பொருள் தான் தேவை. நான் ஒரு 1.5 கப் போல கோதுமை எடுத்துட்டு நல்லா சலிச்சிருக்கேங்க. இது கூடவே தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இது கூட வாழைப்பழம் 4 பழம் போல் எடுத்துருக்கேன். 1 கப் கோதுமைக்கு 3 பழம் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தை நல்லா கையிலேயே 1-2 மசிச்சு விட்டுட்டு கோதுமை மாவு கூட கலந்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிணையிறதை விட. தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்மளோட கச்சாயத்தை போட்டு எடுத்துடலாம். நம்ம இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. இருந்தாலும் நம்மளோட கச்சாயம் நல்லா உப்பி வரும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கறனால சாப்பிடும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் டைரெக்டாக வாழைப்பழம் கொடுக்க முடியலன்னா இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நல்லா செவந்து வந்ததும் நம்ம இந்த கச்சாயத்தை எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் எண்ணெய் இருந்தாலும் நல்லா வடிஞ்சிரும். பழக்கச்சாயம் அருமையாக தயாராகிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக நெய் கூட சக்கரை சேர்த்துட்டு இந்த கச்சாயத்தை அது கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.